6 மேஜர் மெரதன் முழுவதும் ஓடி விட்டேன். நாங்கள் ஒரு சமூக மருத்துவ ப்ரோக்ராம் வந்திருக்கிறோம். I love running and these are my friends. This is Amanda. This is Levi. தனியா செய்யறது இல்லபடியா ரொம்பவே டிஃபரண்டா இருக்கு. தனியா செய்யறது டிஃபரண்டா இருக்கு. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு காணொலியில அதுவுமே காலை பொழுதுல சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சியா இருக்குது. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மழை வேறு பெய்துட்டு இருக்குது. முதல் முறையாக யாழ்ப்பாணத்துல ஜெஃப்னா ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெரதன் ஓட்ட போட்டி ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்கணும். முதல் உண்மையா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட ஆட்கள் இங்க வந்திருக்கிறோம். அதுக்குமே வெளிநாட்டுல இருந்து வந்த பயணிகள் வேறு, சுற்றுலா பயணிகள், அதோடு சேர்த்து சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே கலந்து கொள்றதுக்கு இருக்கிறோம். பாப்போம் இந்த விஷயம் என்னத்துக்காக ஆரம்பிச்சு வச்சிருக்கணும், இதுல பங்கு பெற்றக்கூடிய ஆக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கறணும், அதோட இங்க வந்திருக்கக்கூடிய ஆக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த காணொலியில பார்ப்போம். மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க காணொலிக்குள்ள போகலாம். எனது பேர் சான் சுந்தரம். நான் பிறந்த ஊர் இந்த இடத்துல நான் பிறந்தேன். எனக்கு 73 வயது. நான் உலகத்தில் உள்ள 6 மேஜர் மெரதன் முழுதும் ஓடி விட்டேன். மெரதன் 42 கிலோமீட்டர் ஓட வேண்டும். ஓடி முடித்துள்ளேன். அதுக்கப்புறம் எனக்கு 8 மெடல் வந்திருக்காங்க. உலகத்துல நான் தான் முதலாவது இலங்கையன் உலகத்துல முழுதும் ஓடின மெரதன், முதலாவது ஏசியன் உலகத்துல இந்த ஏஜ்ல 17 மெரதன் ஓடிட்டேன். நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். 50 வருஷமா அமெரிக்காவில் தான் இருக்கிறேன். இந்த முறை எங்களை ஊருக்கு வந்து எங்கள் பிள்ளைகளை பழக்க வேண்டும், ஒரு ரன்னிங் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பெரிய வெற்றிகரமாக முடிகிறது. எனக்கு இங்குள்ள பெரிய பெரிய ஆக்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள். அது நான் மட்டும் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க். பெரிய சப்போர்ட் இல்லாமல் ஒரு 5 வீக்ஸ்ல தான் இவ்வளவு செய்து நாங்கள். நெக்ஸ்ட் இயர் இதுல பார்க்க டபுளாக பெருசா செய்வோம். நான் மெரதனோட தொடங்குது 69 வயதுல. 73 வயதுல 6 மெரதன் ஓடிட்டேன். 17 மெரதன் ஓடினா நான் வேர்ல்ட் மெரதன் முழுதும் ஓடிட்டேன். பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் பிரைஸ் இருக்குது. முதல் 3 பேருக்கு பிரைஸ் 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 எல்லாருக்கும் முதல் முன்னுக்கு வர 3 பேருக்கும் கேஷ் கொடுக்க போறோம். 25,000, 20,000, 15,000. கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறோம் உற்சாகப்படுத்துவதற்காக. அதுக்கு முதலாவது 25, ரெண்டாவது 20, 15 நிற்கிறேன். மற்ற முடித்த எல்லாருக்கும் மெடல் கொடுப்போம், எல்லாருக்கும் டிஷர்ட் கொடுப்போம். 15 எல்லாருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடிய 6 மணிக்கு துரியப்பா ஸ்டேடியத்துக்கு வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6லேருந்து 6:30 மட்டும் உங்களுக்கு எக்ஸசைஸ். 6:30க்கு ஓட தொடங்குவோம். அங்கே 5 கிலோமீட்டர் ஓடுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை துரியப்பா ஸ்டேடியத்துக்கு வாங்க. 5 கிலோமீட்டர் ஓடுவோம். உங்களுக்கு எல்லாம் 22 எத்தனை கிலோமீட்டர் ஓட போறீங்க? 10 கிலோமீட்டர். ஓகே, இதுக்கு மேல ஓடி இருக்கீங்களா? வேற எத்தனை வருவீங்க நம்பிக்கை இருக்கு? ஓடி முடிப்போம் நம்பிக்கை இருக்கு. 5 கிலோமீட்டர் மெரதன் ஓட்டத்துக்கான போட்டி தான் ஆண்களுக்கான போட்டி நடக்க போகுது. இப்ப நாங்க நிறைய பார்த்தாங்க 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா 5 கிலோமீட்டருக்கு தான் நிறைய பேர் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது 10 கிலோமீட்டருக்கான போட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு ஆண்களுக்கானது. இங்க பாருங்க, Hello, my name is Alex. I'm from America. This is my first race in a while, but it was super fun. I love running, and these are my friends. This is Amanda. This is Levi. And this is my gorgeous friend, Atena. எங்க இருக்கிறீங்க? நாங்க கொழும்புல இருக்கோம். இதுக்காக வந்தீங்களா? இல்ல இதுக்காக வந்தாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து விளம்பரப்படுத்தினாங்க, அதனால நாங்க வந்தோம். ஓகே, கட்டாயம் வின் பண்ணணும். நான் இந்தியாவில் ஏசியா அசோசியேஷன் இதில் வின் பண்ணியிருந்தேன்.
வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. கொழும்புலையும் வின் பண்ணினேன் 2 இதில் எல்லாமே 10 மெடல் வச்சிருக்கிறேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் வந்து இந்த பார்க்க பெண்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து எல்லா தரத்துலேயும் ஒரு பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணினோம். இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு முக்கியமான உலகத்தில் எல்லா இடத்துலையும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். இங்கேயும் அந்த ஒரு உணர்வு வருது. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினோம். அதே மாதிரி எல்லா உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான முக்கியம். அப்போ சந்தோஷமான விஷயம் 75 வயதுலேருந்து 10 வயது 6 வயது பிள்ளைகளே பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்குன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் கேனடால இருந்து வந்திருக்கிறோம். நான் இந்த போட்டி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டேன். ஐ திங்க் சுந்தர் சார் போஸ்ட் பண்ணிடுறேன் ஜஃப்னா ரன்னர்ஸ் குரூப்பில். ஸோ நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி வாங்க எல்லாரும் எல்லாம் பரவாயில்லன்னு சொன்னேன். ஸோ அப்படியே நாங்கள் எல்லாரும் சைன் அப் பண்ணி ஓடுறது இருக்கு. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட உங்க டீம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கிறோம். ஓகே, நீங்க எவ்வளவு காலம் இங்க ஸ்ரீலங்காக்கு வந்து? இப்போ ஒரு 3 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 1 வீக் இருப்போம். ஓகே, உங்களுக்கு ஏன் தோணினது இன்னைக்கு இந்த இதுல நாங்க போய் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? நாங்கள் ஒரு சமூக மருத்துவ ப்ரோக்ராமா வந்திருக்கிறோம். ஸோ சமூகோடு சேர்ந்து ஓடலாம்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும்னு. ஓகே, அதோட இன்னைக்கு நீங்க ஓடும் போதே மழை வேற வந்துட்டு அது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நான் இந்த கண்ணாடி கொண்டு வரேன். ஸோ பரவாயில்ல. அந்த வானவிலும் நல்ல லுக்கா இருந்தது எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷன் கடவுள் தாரர். ஜஃப்னா நல்லா இருக்குது. இந்த அப்பா அம்மா ஜஃப்னால தான் வந்து ஸோ இங்க வந்து தமிழ் ஆக்குவது தமிழ் கலைக்கு நைஸா இருக்குது. அங்கே கேரளாவில் அப்படி எல்லாருமே தமிழ் கலைக்கு இல்லாது. ஸோ அங்கே கல்ச்சர் அங்கே ஆக்களை பார்த்து அவங்களோட பழகிறது இட்ஸ் ஃபன். உண்மையா நான் அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இவங்களோட கதைக்கும் போது அண்ணோட கதைக்கும் போது அவங்க அப்படி தலையை ஆட்டிட்டு இருந்தாங்க. நான் என்ன அவங்களுக்கு விளங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். உண்மையா நல்ல வடிவாக தமிழ் கதைக்கிறோம். இப்போ நாங்க தான் நினைப்போம் அவங்க வெளிநாட்டுக்காரண்டா தமிழ் கதைக்க வைக்கப்படணும், தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லி. இவங்க அப்படியே இல்லை. தமிழ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு நல்லா பிடிக்கும். இட்ஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், ரைட்? அண்ணோட கதை கொஞ்சம் பம்புலா இருக்கும். நீங்க கத்துப்பீங்களா தமிழ்? ஆடு எல்லாரும் கத்துப்பீங்க. ஓ good. Andiamo. Kale, vanakkam. Nandri. தம்பி எத்தனாவது? 14வது. 14வது. எத்தனை பேர் ஓடிட்டு போனடா? எப்படி இருந்தது? மழை இல்ல? மழைக்குள்ள என்னடா ஓடி நீ? கதைங்க. கஷ்டப்பட்டுதான். பிள்ளைக்கு மெடல் எல்லாம் தந்தவே இல்ல. எப்படி இருக்குது? உங்களோட வந்த தம்பி எங்க? தம்பி எத்தனாவது? 20வது. பிற என்ன பிள்ளைக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? என்ன பேர் பிள்ளைக்கு? சஞ்சய். சஞ்சய். சஞ்சய் இவர் அண்ணாவா உங்களோட? ஓகே, அண்ணாவும் தம்பியும் வின் பண்ணி இருக்கிறீங்க. இனி வருவீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குமா? வருவீங்களா? ஓகே, பிள்ளை என்ன வேற ஆசை? சொல்லாடும் சிரிக்காம, அப்பதானே தெரியும். ஃபுட்பால் பிளேயரா வேறோம். ஓகே, தம்பி ஆட்டம் 2 பேருமே ஃபுட்பால் பிளேயர் தானா? சரி, வாழ்த்துக்கள். நான் 5 கிலோமீட்டர்ல செகண்ட் பிளேஸ் இருக்கேன். ஓகே, எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கெண்டில இருந்து வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்க எதிர்பார்த்தீங்களா நீங்க இன்னைக்கு வருவீங்க வின் பண்ணீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. My name is Levi Cromwell. I'm a Peace Corps volunteer from America. So me and my friends are living in Sri Lanka and teaching English at local schools. And we heard about this, first run in Jaffna, and we like to get out and get active. So this was a really cool way to have fun and, be a part of the community. It was nice. The rain was nice. It cooled me down, but I think my amma would tell me I'm going to catch a cold. They'd be very worried if they saw me running in this. 67 வயசு ஐயான்னு சொல்லக்கூடாது உண்மையா? ஓகே, எங்களோட இணைஞ்சிருக்கிறார் இப்ப மேரதனோட்டம் முழுமையாக பூர்த்தி செய்துட்டு இப்ப வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களோட பேர்? என் பேர் மகேந்திரன். ஓகே, எங்க இருக்கிறீங்க நீங்க? மாத்தல. இங்க மேரதனோட்டத்துக்காக தான் வந்திருக்கீங்க? நேற்று 12 மணிக்கு வந்தேன். இதுக்காக அங்கிருந்து வந்தீங்க? வந்த பஸ் உடைஞ்சு நடுவுல இருந்து அது பிறகு வந்து நேற்று வரையில 12 மணி.
ஓகே இதுக்காக வந்தோம். அது உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் என்னன்னு வந்தது? ஆர்வம் சொன்ன இவ மரதன், இவ அத்லெட். உங்களுடைய மகளா? ஓ, இவ 34 கிலோமீட்டர்ஸ் செஞ்சிருக்கோம். கொலம்போல 21. அப்ப இவட சரியான ஆர்வம் அத்லெட்டிக். அப்ப அவட ஆர்வத்தை ஊக்குவிக்க நாங்க இதுல கலந்து கொள்கிறோம். ஓகே, இதுக்கு முதல் நீங்க மரதன் ஓடி இருக்கீங்களா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். மகளுக்காக ஓடினீங்களா? மகளுக்காக ஓடி இருக்கிறீங்க. நீங்க உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? ஆக்சுவலா ஃபேமிலியா செய்யறது இருந்தபடியா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. தனியா செய்யறது டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும். இது அம்மா அப்பாவோட சேர்ந்து. அட, அம்மாவும் வந்து வந்து கொண்டு இருக்கு. அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாக்கு 60. 64. ஓகே, இப்ப நீங்க தானே ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தது. உங்களுக்காக இவங்க வந்தவங்க அங்க வீட்ல இருந்து சொன்னவங்க நாங்களும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி? இல்ல, சொல்லல. நான் தான் என்கரேஜ் பண்ணேன் வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே, உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? உங்க அப்பா ஓடி முடிப்பாரா யோசிச்சீங்களா? ஓடி முடிப்பாங்கன்ட்டு கன்ஃபார்மா தெரியும். அம்மாவும் எப்படியாச்சும் நடந்து சரி வந்துருவாங்க தெரியும். ஸ்ட்ராங். சரி, இன்னைக்கு இங்க யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சின்றதை விட ஒரு எல்லாரும் போட்டி ஒன்று நடந்தது. அது என்னத்துக்கு நல்லம் அப்படின்னு சொல்றீங்க? இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? நடக்கிற மாதிரி மக்கள் உற்சாகப்படுத்த, மக்கள் ஒன்று சேர, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் உள்ளவங்க இன்னும் மேல மேல வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா கொடுக்குற சான்ஸ் எங்கேயுமே யாருமே செய்யல. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்க ஃபீல். மரத்தன் கல்ச்சர் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்பவே நல்ல டெவலப்டா இருக்கு. ஆனா இங்க ஸ்ரீலங்கால இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. So I'm really grateful for Mr. Shan Sundaram for organizing this, and such a wonderful athlete and such a good human being he is. And the opportunity நல்லா தான் இருந்தது. இந்த environment எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே ஓட்டுறாங்க. So yeah, it's really nice. வணக்கம். இன்று ஜஃப்னா ரன்னர்ஸ் அமைப்பு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஓட்ட விளையாட்டை இன்று ஆரம்பித்திருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. குறிப்பாக எமது இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்வு இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக வருடத்தில் 2 தடவைகள் நடைபெற இருக்கின்றது. யாழ் நகரில் மாத்திரமல்ல, வடக்கிலே இருக்கின்ற ஏனைய நகரங்களில் இந்த விளையாட்டு ஊக்குவிக்கப்படும். ஆகவே நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நன்றி.
காணொலியில நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உண்மையாகவே இவ்வளவு பேர் இங்க வந்து கலந்து கொள்ளுவினம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் மழை தொடங்கிட்டது, இனி எல்லாருமே இடையில நின்றுவினம் அப்படின்னு நினைச்சேன்னா அது கூட நடக்கவே இல்லை. எல்லாருமே மழை வந்தானே இன்னும் வந்தாலும் சரி நாங்க இன்னைக்கு இந்த மரதனோட்டத்தை முழுமையடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி இருந்தவையில் உண்மையாக அவ்வளோ பேர் இலங்கையில எல்லா இடம் இருந்துமே இதுக்காக மட்டும் மினக்கட்டி இங்க வந்து தங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து கலந்து கொள்ள வச்சது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இது உண்மையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தவையல். இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த காணொலியில முழுமையான விளக்கம் இருக்குது, பார்த்து நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த காணொலி ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த காணொலி பிரயோசனமாக இருக்கும். இங்க கலந்து கொண்டவர்களுக்கு மெடல் கொடுத்திருந்தவையல். அதே சமயம் முதல் 3 பேருக்கும் பணப்பரிசுகளும் கொடுத்திருந்தவையல். ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லாருக்குமே எல்லா வயதுக்கு உட்பட்ட ஆட்களுக்குமே இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மையாக விறுவிறுப்பாக அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக நடைபெற்றிருந்தது. இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.